வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் திவ்யன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, குரு அதிசார பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு. நிறைய பேர் அக்டோபர் 8லேருந்தே ஆரம்பித்ததுன்றாங்க. சில பேர் 48 நாள்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய விதமாக கணிக்கிற விதம் இருக்குங்க. வாக்கியம் இருக்குது, பஞ்சாங்கம் இருக்குது, லைக் திருக்கணிதம் படி பார்க்குறோம். நம்ம பார்த்துருக்கிறது பிரகாரம் பார்த்திங்கன்னா 62 நாள். இதுதான் பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுறது. எந்தெந்த டேட்னா அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20, 62 நாள். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு 30 நாள் அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 18 வரைக்கும் ரொம்ப குரூஷியல் அதிசாரம். அதுக்கப்புறம் குருவோட வக்ரம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிறது 62 நாள் மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியும் சொல்கிறத ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக வேலை செய்யும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாங்க இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியும் குரு அதிசார பயிற்சியை பார்ப்போம். மீன ராசி இயற்கையாகவே நல்ல கூர்மையான மூளை, கண் அழகு, இன்னொன்று ஒரு நேச்சுரலான குரு. எல்லாருக்குமே சொல்லித்தரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா அது குருவோட வீடு. அதுதான் மீனராசி. இந்த மீனராசி கடைசி ராசி மோட்ச ராசின்னுவாங்க. இந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுது? 4 மாதமாக சனி பகவான் நம்ம வீட்டில் உக்காந்துட்ருக்காரு. நம்மளை உருட்டி பரட்டி எடுத்துகிட்ருக்காரு. இதில் என்னங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னா, இப்போ குரு பகவான் இந்த 62 நாள் அதிசார பயிற்சியில் உங்கள் வீட்டை பார்க்குறாரு. இருக்கிற ஜாக்பாட் ராசியில் மீனமும் ஒரு ஜாக்பாட் ராசி. ஸோ என்ன தான் சனி பகவான் அங்கே ரொம்ப வக்கரமாக உக்காந்துட்டு இருந்தாலும் இப்போ குரு அதை பார்க்கறதுனால சாந்தமாகி ஓவரால் லைஃப்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல் வரும். அது இந்த 62 நாள் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இதிலருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 5வது வீட்டில் இருக்கார். இப்போ குரு இருக்கார். என்ன நடக்கும்? பிள்ளைங்களோட கொஞ்சம் சந்தோஷம் வர ஸ்டார்ட் ஆகும். ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு 4 மாதமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்க மாட்டீங்க. வெளியே பெருசாக கோவிலுக்கு எங்கேயுமே போயிருக்க மாட்டீங்க. நிறைய தடங்கள் வந்திருக்கும். நல்ல விஷயம் எது பண்ணுறதுலேயே அதில் தடங்கள் வந்திருக்கும். இப்போ அந்த தடங்கள்லாம் விலகும். நீங்கள் கோவிலுக்குள்ள போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஃபேமிலியோடு போயிட்டு வருவீங்க. ஃபேமிலியோடு போயிட்டு வர்றது அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பவர் தரும். சரி, அடுத்து உங்களுடைய 9ஆம் வீடு, 9ஆம் வீட்டையும் பார்க்குறாரு விருச்சகம். அந்த 9ஆம் வீட்டில் என்னென்ன இருக்குது? உங்களை விட வயசில் பெரியவங்க, இப்போ அப்பா ஸ்தானத்தில், அண்ணன் ஸ்தானத்தில், உங்கள் ஆஃபீஸில் மேனேஜரோ, மென்டாரோ, சீனியர்ஸோ, இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு உதவி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ மனசளவுலையோ, ஒரு அட்வைஸாவோ, ஏதோ ஒரு சப்போர்ட்டாவோ, ஏதோ பிரச்சனை உங்களுக்கு கூட நிற்கிறதோ, ஏதோ. ஏன்னா இப்போ சனி பயிற்சியில் நம்ம அடி வாங்கிட்டு இருப்போம். யாரும் காசு கொடுத்து கூட ஹெல்ப் பண்ண வேணாம், கூட ஒருத்தர் நின்னா போதண்டா சாமின்னு இருக்கும். அந்த கூட நிற்கிறதுக்கு ஒரு வயசில் உங்களை விட பெரியவர் ஒருத்தர் உங்கள் கூட நிற்பார் அந்த 62 நாள். ஸோ அந்த ஹெல்ப்பை பிடிச்சிக்கிட்டு கடன்னு வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள். இன்னொன்று, உங்களுடைய 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு சனி பகவான். இப்போ 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்? தொழில் ஆஃபீஸில் முன்னேறத்துக்கான நிறைய வழிகள் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? முக்கியமாக அதை சொன்ன மாதிரி தான், வெளிநாடு நீங்கள் போகிறதுக்கு ஜாஸ்தியாகவே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரை ட்ரை பண்ணணுமோ, ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணணுமோ, இல்லை வேறு ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணணுமோ, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, நீங்கள் உங்கள் ஓவரால் லைஃபே ரொம்ப முன்னேற போகுது. ஏன்னா உங்கள் வீட்டையே குரு பகவான் பார்த்துட்ருக்காரு. சரியா? இப்போ உங்களுக்கு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு தொழில் ஸ்தானமும் உங்களுக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மீனாட்சி அம்மன். நீங்கள் மீனாட்சி அம்மன், அதுவும் புதன்கிழமையில் போயிட்டு வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள்
லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் போட்டு இல்லை பானகம் கொடுத்து வெல்லம் தண்ணியை கரைச்சி லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் தீர்த்த மாதிரி கொடுப்பாங்க, பானகம் சொல்லுவாங்க. அந்த பானகம் உங்கள் கையால் கொடுத்தா சூப்பர். உங்கள் கையால் கொடுக்க முடியலன்னா நீங்கள் அட்லீஸ்ட் பானகத்துக்கு காசாவது கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு வர உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஃபேமிலி சம்மந்தமாகவும் பர்சனல் இது 2 விஷயத்தில் நீங்கள் முன்னேறதுக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரெஸ் கலர்ஸ்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ஏன்னா இது வந்து குரு பகவானோட வீடு. இப்போ குரு பகவான் வேறு டேரெக்டாக உங்கள் வீட்டையே வேறு பார்க்குறாரு. ஸோ பவர் ஏறும். நீங்கள் இந்த டைமில் எல்லோ, ஆரஞ்சு இந்த கலர் ட்ரெஸ்ஸை போட போட உங்களுக்கு வந்து அந்த பிளானட் பார்க்க உங்களுக்கு வந்து சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிட்டே வரும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கையில் கொஞ்சோண்டு கோதுமை ஒரு சின்ன மஞ்சள் பேப்பரில் மடித்து பேக்கெட்டில் வச்சுட்ருங்க. அது உங்களுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரென்த்து தரும். நீங்கள் வீடு, ஆஃபீஸ் எங்கே போனாலும் அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகப்படும். மேலும் இந்த நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம். சரி, இது ஒன்று என்ன தான் நடக்குதுன்னா, இப்போ குருன்றது ஒரு கிரகம். சரிங்களா? சாமி கிரகம். இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம், இது நம்பிக்கை மட்டும் இல்லை, இது வந்து அறிவியல். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு. அது சில டைம் முன்ன பின்ன போகும். அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம். இந்த 62 நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது. அது முன்னாடி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசியிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது. அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும், அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஸோ இந்த 62 நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி. நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது. என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க, லைக் பியூரஸ்ட் கிரகம். சரிங்களா? பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம். சரி, இது வந்து பக்தி. தேவர்களுக்கு குரு, பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி. சயின்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது தான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் அந்த உங்களோட 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கைகூட ஆரம்பிச்சிடும். தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு, வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய 10ஆம் வீடு, 6ஆம் வீடு, 10ஆம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை, தொழில் இது எல்லாமே அமையும். குருன்றது ஃபுல் சுபகிரகம். ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிட்டேன், உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு. அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லா டெவலப் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் எல்லாமே 100% ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை. குருவுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன சொன்னேன், எதை அவர் பார்க்குறாரோ அதை பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது, அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற, இப்போ 6ஆம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாக்கவும் வாய்ப்பு இருக்குது. எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை, எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை. குரு மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம், ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக்கிடுவார். ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது, ஏதாவது சின்ன உடம்பு முடியலனாலும் எனக்கு குரு பார்க்குறாரு அதனால எல்லாமே சரியாயிடுன்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க, போய்ட்டு டாக்டரை பாருங்கள், அது உங்களுக்கு சரியாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன், இது எல்லாமே நடக்கும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியணும், எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என் ஜாதகப்படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும், என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும், என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தரேன். நன்றி, வாழ்க வளமுடன்.